கைஸ், நம்ம இப்போ ட்ராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ண போகிறது திருவனந்தபுரம். வெல்கம் டு மிஸ்டர் பிளான்டேஷன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு 1/2 ஏக்கர் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ண போகிறது தாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்தது ரப்பர் பிளான்டேஷன். அந்த ரப்பர் மரம் எல்லாத்தையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ண போகிறோம். இந்த பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரெட் வேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எறும்பு. இது என்ன பண்ணோன்னா மரத்தோட இலையை ஒன்றா ஃபோல்டு பண்ணி அதில் கூடு கட்டி சர்வே பண்ணோம். இங்கேருந்து ரப்பர் மரங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு ரீசன் தாங்க. இங்கே நம்ம 280 பில்லர் நடவு பண்ணியிருக்கோம். அரை ஏக்கரில் 250 பில்லர் தானே நடவு பண்ணணும், எப்படி 280 பில்லர் நடவு பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10க்கு 8. இந்த ஃபீல்டில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேசிங் 7க்கு 7. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு யூஸ்வலாகவே ஸ்பேசிங் வந்து இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நம்ம ஊடுபயிர் எதுவும் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10க்கு 8 ஸ்பேசிங் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டென்சிட்டியாகவே பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். பில்லரோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓவராலாக 7 ஃபீட் இருக்குங்க. நம்ம 2 அடி குழி எடுத்துகிட்டு அதில் பில்லரை நடவு பண்ணிவிட்டு சுற்றி நம்ம பெட் ரைஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோஸில் இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பில்லர் நடவு பண்ணுறதுக்கான குழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா எர்த் ஆகர். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராப். அதாவது நம்ம இப்போ வந்து பில்லர் லே பண்ணுறதுக்காண்டி இந்த சைஸ் ஆகரை வச்சு குழி எடுக்கிறோம். இதே கோகோனட் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஆக்கர். அந்த நம்ம எடுக்கக்கூடிய பிட்டோட சைஸு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10 இன்ச் அகலமாக இருக்கும். இதே நம்ம சவுக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆகரோட சைஸு ஜஸ்ட் 2 இன்ச்சு தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்டேஷனுக்கும் தகுந்தது மாதிரி வேறு வேறு எர்த்த ஆகர் இருக்குது. நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பில்லர் லே பண்ண உடனே நம்ம ட்ரிப் இரிகேஷன் பைப் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மொத்தமாகவே நம்ம வந்து பில்லர் நடவு பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 16 mm சைஸ் இருக்குங்க. பிளாக் ஓஸ். நீங்கள் ஆல்ரெடி ட்ரிப் இரிகேஷன் ஓஸ் அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பு. நம்ம ஃபாலோ பண்ணுறது ஸ்கொயர் ஷேப். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் ஒரு பில்லரில் நம்ம பிளான்டேஷன் பண்ண போகிறது 4 பிளான்ட்டு. ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு 4 பக்கமும் 4 டேப்பை வைக்கிறது மூலமாக நமக்கு இரிகேஷன் ஈஸியாகவே முடியும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு LNT கனெக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ரிமூவ் ஆகிடாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பிளான்டேஷன் பண்ணுறதுனால ப்ரேயர் பண்ணாங்க, நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் இரிகேஷனுக்கு தேவையான மெயின் அண்ட் சப்ளைன் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய PVC பைப்போட சைஸு 2 இன்ச்சு. மோட்டரோட ஹெச்பியை பொறுத்து PVC பைப்போட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் இருந்த மோட்டரோட ஹெச்பி 1.5. இதே 7 HP அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்தது மாதிரி PVC பைப்போட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாட்டரோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக கேட் வால்வை யூஸ் பண்ணி வாட்டரோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ உங்கள் பிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த PVC பைப்பிலேருந்து 16 mm சைஸ் கொண்ட அந்த பிளாக் ஓஸு ப்ளஸ் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டேப்பு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 10 or 20 minutes நம்ம இரிகேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளான்டேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக செடியை நடவு பண்ணி முடிச்சாச்சுங்க. இங்கே நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம்னு பார்த்திங்கன்னா ஷியாமரெட்டு. இந்த வெரைட்டி ஒன் ஆஃப் த ஹை ஈல்டடு வெரைட்டி. நமக்கு நடவு பண்ண 8 மாதத்துலேருந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிரும். ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்தளவு லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. சியாமரெட், ஜம்போரெட், இஸ்ரேலியன் எல்லோ, வியட்நாம் ஒயிட் அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த ஹை ஈல்டட் வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஷியாமரெட்டு தாங்க. நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு மட்டும் பிளான்டேஷன் பண்ணி கொடுக்கல, இது மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் பிளான்ட்ஸை நம்ம ஃபார்மர்ஸுக்கு டைரெக்டாக போயிட்டு அவங்களோட ஃபீல்டை விசிட் பண்ணி அவங்களோட சாயில் அண்ட் கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட் கிராப்ஸ் பண்ணால்
நல்லா ப்ராஃபிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஃபீட்பேக் கேட்டேன், நம்மளோட ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து என்னோடய ப்ரொஃபஸர் தான். அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். Dr. D. Wilson, retired professor from Kerala Agricultural University. After retirement from Kerala Agricultural University, I worked in two private colleges. One is Vanavarar Institute of Agriculture. There I worked for 2 years. Then after that, I worked almost 4 years in Karunya Institute of Technology and Sciences as division head of genetics and plant breeding. Now, the last month I retired from Karunya Institute. Now, after that, I was thinking what I have to do after the retirement. So I thought I have to be engaged in the profession I did for the last 40 years. So I thought of raising a fruit farm. Then I thought, what are the crops I should raise? Then I decided I should focus more on dragon fruit, because that is a crop which can manage by ordinary people like me, because here the labor cost is very high, and it is not the cost alone, the availability of labor is also very difficult. So I thought I will start a cultivation or a fruit farm, mostly concentrating on dragon fruit. So in that context, I contacted different nursery people, and I came across one nursery group, that is Mr. Plantation. And this was run by Mr. Mukesh. Mukesh is also having an agricultural background. He also studied in Vanavarar Institute of Agriculture, and also he have a lot of practical experience. He agreed to establish the plantation in my home garden. So accordingly, he came here, and here we utilize almost 70 cents of land. Each pillar we can grow 4 cuttings. So he brought rooted cuttings. He have different varieties, but we discussed about what should be the variety, and we finally decided Siam Red, which is a hybrid variety, and that is having maximum demand in the market. So we decided to select that variety. So today we have completed the planting, and we are very hopeful because it's a demanding crop. There is high demand for the dragon fruit. I hope it will be continued at least for the near 1 or 2 decades. The trend will be there. So I am very well satisfied with the work undertaken by Mr. Plantation Mukesh, and he is very sincere. He did everything in time according to our agreement, and he completed the work. So those who are interested in establishing a fruit garden, you can contact him, or even contact me also. I will also see that everything is done properly. So I am also having a lot of experience in the field of agriculture. So definitely it will not only dragon fruit, he will take any type of plantation, whatever you want. According to your requirement, he is ready to take up any plantation. He is also very skilled in establishing in drip irrigation also. So that is an added advantage. You need not search for people, technical person or skilled person in that. He himself will do all this work also. So I wish him all success.